ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக 12th ஆர்ட்ஸுக்காக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா வரக்கூடிய நாட்களில் நாம் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலேஜ் சம்மந்தமாக நிறையா வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டுருக்கு. அதனால் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நம்ம 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கோல்டன் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லா பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 2 மார்க்கில் மொத்தமாக சேர்த்து நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 29 கொஸ்டின் இருக்குது. சரியா? இந்த 29 கொஸ்டின்லையும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சரியா, இந்த என்என்பி அண்டு என்டிபி இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி டிஃபைன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஜிடிபி குறைப்பான் இலக்கணம் தருகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினும் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அதாவது டிஃபைன் மல்டிப்ளேட்டர், சரியா, அதுக்கப்புறம் டிஃபைன் ஆக்சிலேட்டர், இதெல்லாம் வந்து நினச்சி பார்த்தா கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த சிஆர்ஆர் அதுக்கப்புறம் எஸ்எல்ஆர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வேறுபடுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் விவசாய கடன் வழங்கும் துறையின் பணிகளை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வாட் இஸ் ஃப்ரீ ட்ரேட் ஏரியா, சரியா, இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வாட் ஆர் தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் வாட் இஸ் ஜிஎன்பி, இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. மொத்தம் 29 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்ஸ். 3 மார்க் கொஸ்டின்ஸில் நாம் மொத்தமாக சேர்த்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு 32 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. சரியா? இந்த 32 கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களால் 7 கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் எழுதிட முடியும். அதனால் இதை மட்டும் நீங்கள் பாருங்கள், போதுமானது. அதுலேயும் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன்கிற கொஸ்டின்ஸை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சேஸ் லா, சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அது. சரியா? அதுக்கப்புறம் வந்து தொன்மை ஏற்றியும் கீன்ஸ் ஏற்றியும் ஒப்பிடுக, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடிக்கடி நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் பேலன்ஸ் ட்ரேட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் செபி, சரியா, இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஏஎஸ்இஎன், சரியா, ஆசியன் அமைப்பின் சாதனைகளை பட்டியலிடுக, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ரைட், அதாவது அஜெண்டா ஆஃப் பிரிக்ஸ் சப்மிட், சரியா, பிரிக்ஸ் மாநாடு 2018 நிகழ்ச்சி நிரல் பற்றி எழுதுக, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஸ்டேட் தி மீனிங் ஆஃப் இ வேஸ்ட், சரியா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் கொஸ்டின், சரியா, 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து 7 கொஸ்டின் நம்ம 5 மார்க்லேயே எழுதணும். இதில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். மொத்தம் 18 கொஸ்டின் இருக்குது. இந்த ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொன்னேன், இந்த சம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நான் என்னாச்சு பார்த்து உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னமும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம உங்களுக்காக சம்ஸ் வந்து டீச் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த சம்ஸ் எல்லாத்தையுமே நான் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். அதை எடுத்து பார்த்துங்க. சரியா? இப்போ மொத்தமாக 18 கொஸ்டின் இருக்குது. இந்த 18 கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக நமக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் 7 கொஸ்டின் நீங்கள் உங்களால் கண்டிப்பாக எழுதிட முடியும். இந்த 18 கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஏன்னா இதில் இருக்க எல்லா கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். இதோட பிடிஎஃப் லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.